வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, யாருக்கு திருமணம் தாமதப்படும், 7ஆம் அதிபதி எங்கிருந்தால் என்ன பலன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் என்னோட பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து வேணலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பமுள்ளவர்கள் 9788504339 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சேனலுக்கு மட்டும் அப்ரூவ்டு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் சித்தா 1 இயர் கோர்ஸ் நடக்குது. அனைவரும் வந்து படித்துக்கொள்ளலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம். யாருக்கு திருமணம் தாமதப்படும், 7ஆம் அதிபதி எங்கிருந்தால் என்ன பலன். 7ஆம் அதிபதி நீசம், பக்ரம், அஸ்தமனம் ஆக இருந்தால் திருமணம் தாமதம். இப்போ திருமணம் யாருக்கெல்லாம் தாமதமாகுங்கிறது தான் அந்த தலைப்பு. ஓகேவா? 7ஆம் அதிபதி நீசம், பக்ரம், அஸ்தமனம் ஆகி இருந்தால் திருமணம் தாமதம். 1. 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் திருமணம் தாமதம். 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்திருந்தால் திருமணம் தாமதம். லக்னம் மற்றும் 7ஆம் வீடுகளின் மேல் செவ்வாய் மற்றும் சனி ஆதிக்கம் இருந்தால் திருமணம் தாமதம். லக்னத்தில் செவ்வாய் சனி இருந்து 7ஆம் வீட்டில் நேரடி பார்வை இருந்தால் திருமணம் தாமதம். 2, 8 வீடுகளின் மேல் செவ்வாய் சனி ஆதிக்கம் இருந்தால் திருமணம் தாமதம். அது மாதிரி சுப கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால் திருமணம் தாமதம். சுக்கிரன் அஸ்தமனம் ஆகி இருந்தால் திருமணம் தாமதம். 7ஆம் அதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட தீய கிரகங்கள் பார்வையில் இருந்தால் திருமணம் தாமதம். 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் திருமணம் தாமதம். மிதுனம், சிம்மம், கன்னி ராசிகள் 7ஆம் வீடாக இருந்து, மிதுனம், சிம்மம், கன்னி ராசிகள் 7ஆம் வீடாக இருந்து அங்கு சனி இருந்தால் திருமணம் தாமதம். மிதுனம், சிம்மம், கன்னி ராசிகளில் சூரியன், சுக்கிரன் கூட்டாக இருந்தால் திருமணம் தாமதம். இதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் திருமணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆக திருமண தாமதங்கள்லாம் இந்த கண்டிஷன் தான். ஒரு 12 பாயிண்ட் இருக்கு. இதுக்குள்ளதான் திருமண தாமதம் ஆகிறதுக்குரிய காரணங்கள் இருக்கும். தங்களுடைய திருமணம் ஆகாதவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் ஜாதகங்களில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏன் திருமணம் தாமதமாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அதுக்கு பிறகு அதுக்குரிய பரிகாரங்கள், அதுக்குரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்து திருமணத்தை அமோகமாக நடத்திவிடலாம். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.